அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் ஆர்பிஎல் பேங்கோடைய ஷாப்ரைட் கிரெடிட் கார்டு பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு இந்த கார்டு வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கேஜில் தான் வந்துச்சு. கார்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு இந்த கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக தான் கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக வேணும்னா அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பார்க்கணும். ஸோ எனக்கு இந்த கார்டு வந்து ரீசெண்டாக தான் அப்ரூவ் ஆச்சு, 80,000 லிமிட்டோட. எனக்கு தெரிஞ்சு இப்போது இந்த கார்டு வந்து நல்லா அப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு இந்த கார்டு வந்து அப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் கூட இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்பவே அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ நான் இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணி அந்த வீடியோ கேவைசியில் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாளையே என்னுடைய கார்டு வந்து அப்ரூவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமாக வித்தின் 1 வீக்லேயே என்னுடைய இந்த ஃபிசிக்கல் கார்டு, அதாவது என்னென்னா இந்த பேக்கேஜை வந்து என்னுடைய அட்ரஸில் டெலிவர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆர்பிஎல் பேங்க் ஷாப்ரைட் கிரெடிட் கார்டு பற்றி நம்ம எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதாவது என்னென்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, இந்த கார்டோடைய என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, எப்படி இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணுறது, எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் இப்போவே லைக் பண்ணிடுங்க. தென் இந்த சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான கிரெடிட் கார்டு ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டீங்க. தென் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்னு இருக்கேன். நீங்கள் எவ்வளோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்குது. இப்போது இந்த கார்டோடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பற்றி பார்க்கலாம். இதில் என்னென்னா உங்களுடைய ஏஜ் வந்து 21லேருந்து 65 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். தென் சப்போஸ் நீங்கள் ஒரு சேலரிடு பர்சனாக இருக்கீங்க, இல்லைனா செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனாக இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சேலரிடு பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுடைய சேலரி வந்து மினிமம் 15,000 இருக்கணும். சப்போஸ் அதுக்கு கீழே கூட இருக்குது, ஆனால் உங்களுடைய சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குன்னா தாராளமாக இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. தென் சப்போஸ் நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனாக இருக்கீங்கன்னா ஐடிஆரில் உங்களுடைய இன்கம் வந்து மினிமம் 2 lakhs இருக்கணும். அது இருந்தால் தாராளமாக இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி தான் இப்போது இந்த கார்டு வந்து நிறைய பேருக்கு நல்லா அப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வேணும்னா இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள், மேபி உங்களுக்கு இந்த கார்டு வந்து அப்ரூவ் ஆகலாம். அடுத்ததாக இந்த கார்டோடைய ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த கார்டை இவங்க லைஃப் டைம் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கூட இந்த கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக வேணும்னா நான் சொல்ல போகிற ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக கிடச்சிரும். சப்போஸ் உங்களுக்கு இந்த கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக கிடச்சிருச்சுன்னா அதை வாங்குறதுல தப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் எந்த விதமான ஜாயினிங் ஃபீ, ஆனுவல் ஃபீ எதுவுமே நீங்கள் பே பண்ண தேவையில்ல. அடுத்த பெனிஃபிட் பற்றி சொல்ல போனோம்னா இந்த கார்டு மூலியமாக நீங்கள் க்ரோசரியிலலாம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு 100 rupees ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 20 ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். தென் மற்ற கேட்டகரிஸில் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு 100 rupees ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 1 ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ ஒரு ரிவார்ட் பாயிண்டோடைய மதிப்பு வந்து 0.25 பைசா. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டு மூலியமாக நீங்கள் புக் மை ஷோவில் டிக்கெட் புக் பண்ணும்போது உங்களுக்கு 10% ஆஃப் கிடச்சிரும், அப் டு 100 rupees. ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் ஒரு வருஷத்தில் 15 வாட்டி அவைல் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். தென் இது வந்து ஒரு ரூபே வேரியண்ட் கார்டு. ஸோ எனக்கு இந்த கார்டோடைய ரூபே வேரியண்ட் தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த கார்டு மூலியமாக நான் வந்து தாராளமாக அந்த யூபிஐ பேமெண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ ரூபே வேரியண்ட் கார்டு வேணும்னா, இல்லைனா யூபிஐ பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கார்டு வேணும்னா இந்த கார்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக இந்த ஆர்பிஎல் பேங்க் ஷாப்ரைட் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அந்த அப்ளை பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி இந்த பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு இந்த கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. சப்போஸ் நீங்கள் டைரெக்டாக போயிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக ஷோ ஆகாது. ஸோ உங்களுக்கு இந்த கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பேன் கார்டு பேஸ் பண்ணி உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் உங்களுடைய ஆதாரில் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய இமெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. அந்த இமெயில் ஐடியை நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் உங்களுடைய சிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த ஊரில் இருக்கீங்க அந்த சிட்டியை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அங்கே ஐ ஆத்தரைஸ் ஆர்பிஎல் பேங்க் சம்திங் அப்படின்னு இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் கெட் ஓடிபி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இவங்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய மொபைல் நம்பர் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபை ஆயிரும். நெக்ஸ்ட் உங்களுடைய ஏரியா பின்கோடு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த ரெசிடென்ஸ் அட்ரஸோடைய பின்கோடை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ரெசிடென்ஸ் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இருக்கிற அட்ரஸோடைய ஃபுல் அட்ரஸை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அந்த ரெசிடென்ஸ் அட்ரஸை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. தென் அதோடைய செக்டாரு இல்லைனா ஏரியா அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் கேட்டிருக்காங்க. அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதனால் நீங்கள் சேலரிடு பர்சனா இல்லைனா செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனா எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ஆவரேஜ் மந்த்லி இன்கம் கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா நீங்கள் ஆவரேஜாக ஒரு மாதத்தில் எவ்வளோ சம்பாதிப்பீங்க, அதாவது என்னென்னா
உங்களுக்கு மாதம் மாதம் கையில் எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அதை கேட்டிருக்காங்க. ஸோ அந்த நெட் மந்த்லி இன்கமை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய பேன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய கம்பெனி நேம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனி நேமை என்டர் பண்ணிக்கோங்க. தென் அங்கே ஐ ஹவ் ரெட் அண்ட் அண்டர்ஸ்டுட் அப்படின்னு இருக்கு. அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய இந்த அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது மூலியமாக தான் உங்களுடைய இந்த கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். அதாவது என்னன்னா இந்த கார்டு உங்களுக்கு அப்ரூவ் ஆனிச்சா இல்லையா அதை நீங்கள் செக் பண்ண முடியும். இப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அண்டர் ப்ராசஸில் இருக்கு. அடுத்ததாக என்னன்னா நீங்கள் கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கு நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்ல, ஆன்லைன் மூலியமாகவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ எப்படி நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணலாம்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, கீழே கிளிக்கிங் ஹியர் அப்படின்னு இருக்கு, அந்த ஹியர் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆன்லைன் மூலியமா கேஒய்சி பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஆதார் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இதில் எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அந்த கேஒய்சி மோடை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. இதில் வீடியோ கேஒய்சியை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இருக்கிற அந்த ரெசிடென்ஸ் அட்ரஸை ஃபில் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த அட்ரஸை செக் பண்ண சொல்கிறாங்க, கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னா ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இதில் உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. தென் ரீஎன்டர் ஆதார் நம்பரில் அதே ஆதார் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்க வந்து ஓடிபி சென்ட் பண்ணிட்டாங்க. இதில் ஓகே மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆயிருக்கோ அதுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் வேலிடேட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய பேசிக்கான கேஒய்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் முழுசாக வந்து கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணலை. ஃபுல்லாக நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு கார்டு வந்து தருவாங்க, இல்லைன்னா தரமாட்டாங்க. அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அதை பற்றி சொல்கிறேன். ஸோ இதில் நீங்கள் ஓகே மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களை பற்றி இன்னும் சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்களுடைய கார்டில் உங்களுடைய நேமை எது மாதிரி ஷோ பண்ணுவாங்க, எது மாதிரி பிரிண்ட் பண்ணுவாங்க அதை நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். தென் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அந்த இடத்துல ஷோ ஆகும். தென் உங்களுடைய ஃபாதரோடைய ஃபுல் நேம் மதரோடைய ஃபுல் நேம் அந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அந்த இடத்துல ஷோ ஆகும். தென் உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்னைய மாதிரி சிங்கிள்னா சிங்கிளை செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா மேரிட்னா மேரிடை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ஹையஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா நீங்கள் எவ்வளோ வரைக்கும் படிச்சிருக்கீங்க அதை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் யூஜியா இல்லைனா கிராஜுவேட்டு போஸ்ட் கிராஜுவேட்டு அதர்ஸு எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸ் அந்த கரண்ட் ரெசிடென்ஸ் அட்ரஸும் உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸ் இல்லைனா ஆதாரில் இருக்கிற அட்ரஸும் சேமா அப்படின்னு கேட்குறாங்க. சேம்னா எஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸ் வேறனா நோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அந்த பர்மனன்ட் அட்ரஸை இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து எஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னுடைய கரண்ட் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் சேம் தான். அதுக்கப்புறமாக அந்த ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்தியாவில் தான் இருக்கீங்கன்னா ரெசிடென்ட் இந்தியனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா என்ஆர்ஐ ஃபாரின் நேஷனலாக இருக்கீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ரெசிடென்ட் இந்தியனை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் தி கம்பெனி அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்களோ அந்த கம்பெனியோடைய நேம் என்டர் பண்ணிக்கோங்க. தென் எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருப்பீங்க. தென் நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியோடைய கம்பெனி டைப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் சேலரிடை செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனி வந்து பப்ளிக் லிமிட்டடா பிரைவேட் லிமிட்டடா எதுவாக இருந்தாலுமே சரி அந்த கம்பெனி டைப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா சப்போஸ் நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா தென் பார்ட்னர்ஷிப்பா சோல் ப்ராப்ரைட்டர்ஷிப்பா அதர்ஸ் எதுவாக இருந்தாலுமே சரி செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இல்லைனா நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கீங்கன்னா சோல் ப்ராப்ரைட்டர்ஷிப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் டெசிக்னேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியில் நீங்கள் என்னவா வேலை செய்கிறீங்க அதை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் எக்ஸாம்பிளுக்கு மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் அசோசியேட்டு ப்ராப்ரைட்டர்ஷிப் எதுவாக இருந்தாலுமே சரி அந்த டெசிக்னேஷனை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ப்ராப்ரைட்டர்ஷிப் அது மாதிரி நான் என்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக உங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்களோ இல்லைனா நீங்கள் எந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்களோ அதோடைய ஃபுல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ஆஃபீஸ் இமெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. தென் அங்கே அதர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ உங்களுடைய அந்த ஃபிசிக்கல் கார்டை எந்த அட்ரஸில் டெலிவர் பண்ணணும் அந்த ப்ரிஃபர்டு மெயிலிங் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ரெசிடென்ஸ் அட்ரஸில் டெலிவர் பண்ணணுமா இல்லைனா ஆஃபீஸ் அட்ரஸில் டெலிவர் பண்ணணுமா அதை கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நான் வந்து ரெசிடென்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக நீங்கள் இந்தியாவுக்கு வெளியில் வேறு ஏதாச்சும் கண்ட்ரியில் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறீங்களா அந்த டேக்ஸ் லைபிலிட்டி இருக்கா அது வந்து கேட்டிருக்காங்க. இருக்குன்னா எஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நோவை செலக்ட்
பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக உங்களுடைய அந்த கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறமாக மற்ற முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்கே உங்களுக்கு ரிசீவ் பண்ணணும் அதை கேட்டிருக்காங்க. டிஜிட்டலாக உங்களுக்கு ரிசீவ் பண்ணணுமா, இல்லைனா ஃபிசிக்கலாக ரிசீவ் பண்ணணுமா அதை கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் வந்து டிஜிட்டலை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக அங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் ரெட் அண்ட் அண்டர்ஸ்டுட் சம்திங் அப்படின்னு இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணிக்கோங்க. தென் அங்கே ஐ கன்சென்ட் அப்படின்னு இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலேயும் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இன்னொரு ஐ கன்சென்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலேயும் டிக் பண்ணதுக்கப்புறம் இந்த 3 பாக்ஸ்லேயே நீங்கள் டிக் பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட் அண்ட் கெட் ஓடிபி அப்படின்னு இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய இந்த கிரெடிட் கார்டு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு உங்களுடைய பெர்மிஷன் கேட்குறாங்க, கன்சென்ட் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு இவங்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நீங்கள் வேணும்னா உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கூட பார்த்துக்கலாம். அடுத்ததாக என்னென்னா நீங்கள் வீடியோ கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அங்கே கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ கேஒய்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய பேன் கார்டை கையிலேயே வச்சுக்கோங்க. தென் நீங்கள் சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போவே வீடியோ கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, இப்போவே வீடியோ கேஒய்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டூ வீடியோ கேஒய்சி நவ் அப்படின்னு இருக்குது. அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ கேஒய்சியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அங்கே சப்மிட் அப்படின்னு இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு வெயிட்டிங் ஃபார் ஏஜென்ட் அது மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கப்புறமாக நீங்கள் ஒரு வீடியோ காலில் இவங்களுடைய ஏஜென்ட்டு கூட கனெக்ட் ஆயிருவீங்க. அதுக்கப்புறமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய வீடியோ கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ அதில் உங்களுடைய ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுவாங்க. தென் உங்களுடைய பேனோடைய ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுவாங்க. தென் நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி உங்ககிட்ட சில பேசிக்கான கேள்வியில் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய வீடியோ கேஒய்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆயிரும். தென் உங்களுடைய இந்த கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் ஆயிடுச்சு. அந்த அப்ளிகேஷன் சப்மிட் ஆனதுக்கப்புறம் வித்தின் 1 வீக்லேயே உங்களுக்கு தெரியும். அதாவது என்னன்னா உங்களுக்கு இந்த கார்டு வந்து அப்ரூவ் ஆனிச்சா இல்லையா அது உங்களுக்கு சொல்லிடுவாங்க. கார்டு அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறமாக அதுக்கு அடுத்த ஒரு 1 வீக்குள்ளேயே அந்த ஃபிசிக்கல் கார்டை நீங்கள் செலக்ட் பண்ண அந்த அட்ரஸ்லேயே டெலிவர் பண்ணிடுவாங்க. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் இந்த ஆர்பிஎல் பேங்க் ஷாப் ரேட் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த கிரெடிட் கார்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் என்னது அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையா அதுவுமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் சப்போஸ் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனுடைய ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சப்போஸ் உங்களுக்கு HDFC பேங்கோடைய லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வேணும்னா அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.